தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுங்க என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பழங்காலத்தில் வீட்டு வாசலில் அரிசி மாவால் தான் கோலம் போடுவார்கள். ஆனால் நாகரிகம் வந்தது, சுண்ணாம்பு பொடி கோலப்பொடி என்று விட்டார்கள். அந்த சுண்ணாம்பு பொடியை வாங்கி வீட்டு வாசலில் கோலம் போடுவார்கள். நம்முடைய மூதாதையர் ஏன் அரிசி மாவால் கோலம் போட்டனர்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அரிசி மாவால் கோலம் போட்டுவிட்டு செல்வர். எறும்புகள் வந்து அந்த அரிசி மாவை திங்கும், எறும்புகள் மொய்க்கும். ஒரு உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கோலம் போடுவதை கூட அரிசி மாவால் கோலம் போட்டு உயிரினங்களுக்கு உணவளித்தார்கள். கோலம் போட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு உயிரினங்களுக்கு உணவளித்தார்கள். ஆனால் இன்னைக்கு சுண்ணாம்புல கோலம் போட்டு உயிரினங்களை சாகடிக்கிறாங்க. உயிரினங்களுக்கு அரிசி மாவால் கோலம் போட்டு உணவளித்தார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்த அரிசி மாவால் கோலம் போடும்போது எறும்பு வீட்டுக்கு வரும். இதுக்காக என்ன சொல்லுவாங்க, அரிசி மாவை கோலம் போட்டால் எறும்பு வருது, எறும்பு வைக்கும், வேணான்ட்டு சுண்ணாம்பு கோலம் போடுறாங்க. அது தப்பு. ஏன் மூதாதையர்கள் எறும்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எறும்பு தான் சிவன் சொல்கிறாங்க. சிவன் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. அதனால் அரிசி மாவில் கோலம் போடுவதன் மூலமாக எறும்பு நிறைய வருது, கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும், உயிரினங்களுக்கு உணவளித்த மாதிரி இருக்கும். அதனால தான் அரிசி மாவால் கோலம் போடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு சிவன் வராரோ வரலையோ அரிசி மாவால் கோலம் போடுங்க. எறும்புகள் சாப்பிடட்டும், உயிரினங்கள் சாப்பிடட்டும். இந்த உலகம் மனிதனுக்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் படைக்கப்பட்டது. காக்கா, குருவி, நாய் எல்லாத்துக்காகவும் படைக்கப்பட்டிருக்கு. அதில் எறும்பும் ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. அந்த எறும்புக்கு உணவளிப்போம். கோலம் போடுவதன் மூலமாக, அரிசி மாவால் கோலம் போடுவதன் மூலமாக எறும்புக்கு உணவளிப்போம்.